ஹலோ, வணக்கம் விஜயண்ணா. எனக்கு சின்ன ஒரு கோரிக்கை. பெரியாஸ்பத்திரியில் பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக மேலே செக்யூரிட்டி கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா டாக்டர் உள்ளே உட்காந்துருக்காங்க, அதில் இல்லை முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. நர்ஸையில் கூப்பிட்டோம்னா எந்த நர்ஸுமே வரமாட்டேங்கிறாங்க. முன்னாடி வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் கடைசி நின்றுட்டு இருக்காங்க. வர்ற முன்னாடி முண்டிக்குள்ளே ஓடிடுறாங்க. அந்த மாதிரி இது பண்ணாமல் மேலே இந்த டாக்டரு பார்க்குற இடத்துல செக்யூரிட்டி கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி ஏன்னா ஒரு டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆகிருக்கு. 6 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. டாக்டர் வர்றது 8:30 தான் வர்றாங்க. அதை கொஞ்சம் காலத்தில் வர்ற மாதிரி டாக்டரை மாற்றி விடுங்க. ஏன்னா எல்லோரும் ரொம்ப அவதிப்படுறாங்க. மேலே 2 ஃபேன் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அந்த ஓவராகவும் இருக்குது. ஃபேன் போடுங்க. கீழே உட்கார்ற மாதிரி சேர் போடணும். ஏன்னா எல்லோரும் வயசானவங்க கூட எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. காலு கொடுக்க 1 மணி நேரம் 2 மணி நின்றுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக சேர் லைனில் போடுங்க. சேர் 4 சேரும் கிடக்கு. சேர் இல்லை, சேரை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இது ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகாரி போகிற டயத்தில் தான் அவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற டைம்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சரியாக தொடக்கையில் வைக்கிறது இல்லை. அதேமாதிரி ஓபி சீட்டு கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல 2 பேரை போடுங்க. ஒரு ஆள் போடாதீங்க. வரிசையில் க்யூவில் வந்துருக்காங்க. ஒரு லேடிஸ் மட்டும் தான் நின்றுட்டுருக்கு. 2 பேரை போட்டிங்கன்னா மாற்றி அவங்க கொடுத்துக்கிடுவாங்க. மக்களுக்கு தொந்தரவு இருக்காது. க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. கால் இடைக்க வயசான போக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதனால் அங்கே 2 பேர் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி மாத்திரை வாங்குகிற இடம் கீழே, அலர்ஜி மாத்திரை வாங்குகிற இடம் தனியாக கீழே இருக்குது. அங்கேயும் கண்டிப்பாக 2 பேர் கண்டிப்பாக போடுங்க. அவர்கிட்ட கேட்டோம்னா ஆள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் ஆள் இல்லை? ஆள் பற்றாக்குறை என்னாச்சு? ஆள் இல்லை, படித்தவங்கள ஆளே இல்லையா? இன்னொரு ஆள் கண்டிப்பாக போடுங்க. இந்த மாத்திரை ஒரு ஆள் கொடுக்கறனால வரிசை எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க ஆள்லாம் கூட பிரச்சனை இல்லைன்ட்டுருக்காங்க. வயசானவங்களாலும் வயசு எழுதிட்டு இருக்காங்க. காலை கடைக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2 தான் போடுங்க. 2 பேர் மாத்திரை கொடுக்குற மாதிரி தயவுசெய்து போடுங்க. இங்கிட்ட ஒரு ஆள் 2 ஆள் போடுங்க. அப்போ தான் மக்கள் அவங்க வர்றதுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதை செய்ய நான் நம்புகிறேன். அவங்களுடைய தொண்டன் பேசுகிறேன். கண்டிப்பாக அதை எல்லோரும் சேர்ந்து இந்த வீடியோ விஜய்க்கு அனுப்பிவிட்ருங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணி அனுப்பிவிடுங்க. இது முக்கியமான கோரிக்கை. விஜய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி கொசு மருந்து அடிக்கலாம் அடிச்சு விடுங்க. ஏன்னா உள்ளே போனோம்னாவே கொசு ஜாஸ்தியாக கிடைக்கிது. ஆஸ்பத்திரிக்குள்ளே கொசு ஜாஸ்தியாக கிடைக்கிது. அதே சரி பண்ணிடுங்க. எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி சில பேருக்கு என்னன்னு கேட்டால் மாத்திரை இல்லைன்றாங்க. ஏன்னா அரசு மருத்துவமனையிலேருந்து ஏன் மாத்திரை இல்லை கேட்டால் இந்த மாத்திரை அந்த மாத்திரை இல்லை, அவங்க அதை கழிக்கிறாங்க. ஒரு வயசானம்மா வர்றாங்க, அவங்கள கேட்டால் இந்த மாத்திரை இல்லைம்மா, நீங்கள் வெளியே கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அந்த அவலம்? அனைத்து மாத்திரையும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் அதை விட இப்போ பரவாயில்ல. நீங்கள் இப்போ இந்த மாத்திரை இல்லாத மாத்திரையெல்லாம் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வாங்க. எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எல்லா மாத்திரையும் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் இருக்கணும் மாத்திரை. ஏன்னா அந்த வயசானவங்களாம் எங்கே போவாங்க? அவங்களுக்கு எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா? அவங்க தனியாக போய் அந்த மாத்திரை அவங்க எப்படி போகிறாங்க? எங்கே போய் அவங்களாம் வாங்க முடியும்? அவங்க சொல்கிறாங்க, தம்பி நான் இப்படிலாம் மாத்திரை வாங்குறேன், மாத்திரை இல்லைங்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல, நான் எங்கேயும் எழுதி வாங்குறேன். நான் கூட சத்தம் போட்டு கேட்டேன். ஏன்னா நீங்கள் மாத்திரை இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? கவர்மெண்ட்டில் எல்லா மாத்திரை அனைத்து மாத்திரை கண்டிப்பாக வச்சுக்கணும். இல்லை ஸ்டாக் இல்லை. ஏன் ஸ்டாக் இல்லை? நீங்கள் தான் சரி பண்ணணும். ஸ்டாக்கில் எப்படி சொல்லுவீங்க? உங்களை எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இந்த மாத்திரை இல்லைன்னு சொல்லி தானே ஒரு சம்பளம் நீங்கள் சொல்லணும். இந்த மாத்திரை இல்லை அப்படி சொன்னீங்கன்னா முன்கூட்டியே மாத்திரை வந்துடும். நீங்கள் சொன்னால் அமைதியாக என்ன அர்த்தம்? அது என்னத்துக்கு சம்பளம் உங்களுக்கு? அப்படி சத்தம் போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மக்களே ஃபார்வர்டு பண்ணி விஜய்க்கு அனுப்புங்க. கண்டிப்பாக எங்கேனா திருப்பூர் பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நடக்குது. இதை கண்டிப்பாக ஃபார்வர்டு பண்ணி நீங்கள் விஜய் கண்டிப்பாக அனுப்புங்க. அதே ஏரியாவில் கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். நான் சொன்னது எல்லாத்தையும் நடவடிக்கை எடுங்க. தேங்க்யூ சார்.